டெஸ்ட் மேட்சோட 3வது நாட்களை வந்து மூவிங் டே அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நியாயமான காரணம் இருக்குது. ஏன்னா அவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் ஒரு படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் திருப்பு முனைகள் நம்ம இன்றும் பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கெட் திஸ் கிரியேட்டிவ். முழு வீடியோ மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 387 இங்கிலாந்து அடித்ததுக்கப்புறம் 145க்கு 3ன்னு தொடங்கினாங்க இந்தியா. அண்ட் இது ஒரு ட்ரிக்கியான ஃபேஸாக இருக்கும் அந்த முதல் 1 மணி நேரம் அப்படின்னு நம்ம எல்லாருமே அனுமானித்தோம். ஆனால் ராகுல் மற்றும் ரிஷப் பந்த் ரொம்ப நல்லா ஆடினாங்க. குறிப்பாக ரிஷப் பந்த் வந்து அவருக்கு ஏற்கனவே ஆள்காட்டி விரலில் அடிப்பட்ட காயம் நமக்கு தெரியும் கீப்பிங் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அவர் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு வலியோட பெயின் கில்லர்ஸில் எடுத்துக்கிட்டு கடந்து வந்து பேட்டிங் அற்புதமாக ஆடினார். டவுன் த ட்ராக் வந்து அவர் சில ஷாட்ஸ் ஆடும் போதெல்லாம் அவரோட கையில் அந்த ஷாக் நமக்கு தெரிஞ்சுது, ஏன்னா உதறிக்கிட்டே இருந்தார். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலர்ஸை வச்சு ஹசில் பண்ண பார்த்தார் பென் ஸ்டோக்ஸ். பட் அதை நல்லா சமாளித்தார். கேஎல் ராகுல் அதோட அற்புதம். அவர் வந்து ஷார்ட் பிச் பந்துகள்லாம் வந்தால் எல்லாமே கீழே வச்சு ஆட்டிருந்தார். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. 248க்கு 3 இருக்கும்போது லஞ்சுக்கு முன்னாடி கடைசி ஓவர் ஷோயப் பஷீர் போட்ட ஒரு பால் 4 அடித்து செஞ்சுரி அடிச்சிடலான்னு பார்த்தாரு கேஎல் ராகுல். அது நடக்கலை. ஸோ அவசரமாக ஒரு சிங்கிள் எடுக்க போய் ரன் அவுட் ஆனாங்க. பின்னாடி ராகுல் ரொம்ப ரிக்ரெட் பண்ணி சொன்னார், நான் வந்து 2 ஓவருக்கு முன்னாடியே லஞ்சுக்கு முன்னாடி முடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அதனால தான் இந்த தவறு செஞ்சோம். 2 பேரும் ஆப்வியஸ்லி வி ஃபீல் டிசப்பாயிண்டட். ஏன்னா அதுக்கப்புறம் 100 கம்ப்ளீட் பண்ணார் லஞ்சுக்கு அப்புறம் ராகுல். பட் உடனே அவுட் ஆனார். ஸோ ஒரு 11 ரன் கேப்பில் டக்குன்னு 11 பந்துகள் கேப்பில் டக்குன்னு வந்து 3லேருந்து 5 விக்கெட்டாக போச்சு. சரி, இதுக்கப்புறம் வந்து பிரேக் த்ரூ மேலே பிரேக் த்ரூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை ஷார்ட்டாக போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பட் ஷார்ட் பாலில் இல்லை ஆபத்து, இவங்க ரன்னிங்கில் தான் பிரச்சனை. அவரும் ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு 2-3 தடவை ரன் அவுட் ஆகிருப்பாங்க. ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு டூபியஸ் ரெக்கார்டு இருக்குது, நிறைய ரன் அவுட்ஸில் இன்வால்வ்டு. ஆனால் அவர் மட்டும் அவுட் ஆக மாட்டார். இன்றைக்கும் அந்த மாதிரி நிகழ்ந்திருக்கலாம். பட் 72 ரன் எப்படியோ ஸ்டிச் பண்ணிட்டாங்க ஒரு பார்ட்னர்ஷிப். அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி அவுட் ஆனார். ஸ்டோக்ஸ் ஒரு நல்ல ஸ்பெல்லில், ஜடேஜா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடினார். அதுக்கப்புறம் அவர் ஆட்டம் எழுந்தார். செகண்ட் நியூ பால் எடுத்த பிற்பாடு மொமெண்டம் ஆக்சலரேஷன் கிடச்சிது இங்கிலாண்டுக்கு. அண்ட் அங்கே லோவர் ஆர்டரை டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓக்ஸ் ஒரு 3 விக்கெட்டோடு முடித்தார். ஸ்டோக்ஸ் 2 விக்கெட்டோட, ஆர்ச்சர் ஒரு ஃபியரி ஸ்பெல் நிறைய போட்டார் நல்ல பேஸில். அவருக்கு 2 விக்கெட் கிடச்சிது. அண்ட் 387 அப்படியே கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கேன், காரசாரமான எக்ஸ்சேஞ்ச் சுப்மன் கில் மற்றும் ஜாக் க்ராலி. அண்ட் 4வது நாளுக்கு அற்புதமாக செட்டப் ஆகிருக்கு. இது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஷூட் அவுட் அப்படிங்கிறதுல இனிமேல் யாருக்கும் எந்த ஐயப்பாடும் இல்லை. அண்ட் தட் இஸ் வாட் மேக்ஸ் இட் ஸோ இன்ட்ரெஸ்டிங். மறக்காமல் இந்த முழு ஆக்ஷனை சோனி ஸ்போர்ட்ஸ் 10/4 தமிழில் பாருங்கள். நானும் இருக்க காமெண்ட்ரியில் உங்கள் கருத்துக்களை தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன்.